பட்ஜெட்னா செலவு செய்ய போகிறத பற்றி முன்னாடியே ஒரு கணக்கு போட்டு எந்தெந்த செலவை செய்யலாம் எந்தெந்த செலவை செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வரதுக்கு பேர் தான் பட்ஜெட். ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்கிறதுல 3 துறைக்கு ரொம்ப முக்கிய பங்கு உண்டு. அது என்ன, 1900ஆவது ஆண்டில் நீங்கள் ₹1 இந்திய மதிப்புப்படி ₹1 எடுத்துக்கிட்டு அமெரிக்கா போனீங்கன்னா உங்களுக்கு 5 to 10 அமெரிக்க டாலர்கள் கிடைக்கும் இந்திய ரூபாய். பட்ஜெட் படிக்கும்போது திருக்குறளை படிக்கிற மேதகு அமைச்சர்கள் தொல்காப்பியத்தையும் முன்னெடுத்து வைக்க வேண்டும். தொல்காப்பியத்தில் கூறப்பட்டபடி நம்ம நாட்டில் முதல் பொருள் நிலமும் பொழுதும் தான், கிளைமேட்டும் இந்த லேண்டும் தான். இந்த கிளைமேட்டை மனதில் வைத்து இந்த லேண்டை மனதில் வைத்து விவசாயத்தை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனலிலிருந்து உங்கள் தீபின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் காமிச்சிருந்த அந்த தோட்டத்தில் தான் நின்றுருக்கோம். இங்கே நம்ம என்னென்ன வேலைகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சுருக்கமாக அந்த காணொலியில் நான் போட்டிருந்தேன். அந்த காணொலியை பார்க்கலைன்னா நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த காணொலியோட லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம என்னென்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதற்கட்டமாக இங்கே இருக்கக்கூடிய தேக்கு மரங்களை நம்ம தேவையில்லாத கிளைகளை கழிச்சு விட்டுருக்கோம். தேவையில்லைன்னு நம்ம கமர்ஷியலாக சொல்கிறோம், இயற்கையில் அப்படி இல்லை. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இந்த தேக்கு மரங்களை பார்த்திங்கன்னா நம்ம கழிச்சு விட்டுருக்கோம். எதனால் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இயற்கையாக நீங்கள் மரத்தை வளர்க்குறீங்கன்னா அது கணக்கு வேறு. ஆனால் கமர்ஷியலாக ஒரு பயிரை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு சில நடவடிக்கைகள் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவோம், அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும். தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளைகளை நீங்கள் கழிச்சு விட்டால் தான், ப்ரூனிங்னு சொல்லுவாங்க, கவாத்துன்னு சொல்லுவாங்க, வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் கழிச்சு விட்டால் தான் இந்த தேக்கு மரம் நெடிதோங்கி உயரமாக வளரும். நம்மளும் இந்த தேக்கு மர விவசாயத்தில் வெற்றி அடைய முடியும். அப்போது உயரமாக வளருவதற்கும் ஒரு வருமானத்தில் பொருளாதார ரீதியாக வெற்றி அடைவதற்கும் நீங்கள் கண்டிப்பாக தேவையில்லாத சுமைகளையும் கிளைகளையும் வெட்டி விடணும். அது தேக்கு மரத்துக்கு மட்டும் இல்லை, தேசத்தினுடைய பட்ஜெட்டுக்கும் பொருந்தும். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு இந்திய நாட்டில் போடப்பட்டிருக்கிற பட்ஜெட் எந்த அளவுக்கு விவசாயத்திற்கு உதவியாக இருக்குது. மற்ற துறைகளை ஒதுக்கி வைப்போம், நம்ம சேனலில் எப்போவுமே விவசாயத்தை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் விவசாயத்தை எந்த அளவுக்கு அது முன்னேற்ற போகுது, எந்த அளவுக்கு பயன் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஏன் விவசாயத்தை பற்றி மட்டும் பேசுகிறீங்கன்னு கேட்காதீங்க. இந்திய நாடு காலத்திலும் நிலத்திலும் விவசாயத்திற்கு மட்டும்தான் உகந்த நாடாக இருக்குது. அப்போ விவசாயத்தை முன்னேற்றாமல் உங்களால் இந்திய தேசத்தின் மற்ற பொருளாதார காரணிகளை உயர்த்தவே முடியாது. அப்போது இந்த பட்ஜெட் இந்த விவசாயத்திற்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு சில கருத்துக்களை ரொம்ப எளிமையாக சுருக்கமாக இந்த காணொலி வாயிலாக உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்திய பட்ஜெட் 2025 பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே விழுப்புரம் தோட்டத்தில் நாம் இப்போது ஆழ்துளை கிணறு அமைச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே தண்ணீர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மேல்மட்ட நீர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆழ்துளை கிணறு அமைச்சிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி அமைக்கிறோம், எப்படி தண்ணி வந்துச்சு, இதை பற்றிய சில கருத்துக்களை, ஆழ்துளை கிணறு போடுறவங்களுக்கான சில நிபந்தனைகள், அவர்களுக்கான அபராதம், இதை பற்றியெல்லாம் அடுத்த காணொலி வாயிலாக உங்களோட பேச போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த காணொலியில் நம்ம இந்திய பட்ஜெட் 2025 பற்றி பேச போகிறோம்னு சொல்லியிருந்தோம். பொதுவாக வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, பட்ஜெட்னா என்ன? பட்ஜெட்னா செலவு செய்ய போகிறத பற்றி முன்னாடியே ஒரு கணக்கு போட்டு எந்தெந்த செலவை செய்யலாம் எந்தெந்த செலவை செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வரதுக்கு பேர் தான் பட்ஜெட். அதை விட்டுட்டு சும்மா போகிற போக்கில் இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோன்னு சும்மா கற்பனையான திட்டங்களை அறிவிக்கிறது பட்ஜெட் இல்லை. இது வீட்டுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி செலவு செய்ய போகிறத ஏற்கனவே நம்ம திட்டமிடாமல் விட்டோம்னா கண்டிப்பாக நம்ம செய்கிற செலவு நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. இந்த பட்ஜெட்டை பற்றி, இந்திய பட்ஜெட் விவசாயத்திற்கு எப்படி உதவ போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்கிறதுல 3 துறைக்கு ரொம்ப முக்கிய பங்கு உண்டு. அது என்னென்னா, மூலப்பொருட்கள் சம்மந்தமான துறை, உற்பத்தி துறை, அடுத்தது சேவைத்துறை. நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்லணும்னா ரா மெட்டீரியல்ஸ், ப்ரொடக்ஷன் அண்டு சர்வீஸ் செக்டார். இப்போ இதில் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் இந்த சர்வீஸ் செக்டார் மூலமாக தான் தங்களுடைய பொருளாதார கட்டமைப்பை எழுப்ப முயற்சி செய்கிறாங்க. இந்த மூலப்பொருட்கள் உற்பத்தி துறை, இந்த ரெண்டையுமே பெரிதாக கவனத்தில் வைக்கிறது இல்லை. இந்தியாவும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை சம்மந்தமாகவும் சரி, நிலத்தின் வளம் சம்மந்தமாகவும் சரி, இல்லை காலநிலை சம்மந்தமாகவும் சரி, இந்தியா அப்படிங்கிறது விவசாயத்திற்கு உகந்த நாடு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான் அப்படின்னு நிறைய தலைவர்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம்.
இதற்கு ஒரு சின்ன தகவல் உங்களோட பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன். 1900ஆவது ஆண்டில் நீங்கள் ₹1 இந்திய மதிப்புப்படி ₹1 எடுத்துக்கிட்டு அமெரிக்கா போனீங்கன்னா உங்களுக்கு 5லிருந்து 10 அமெரிக்க டாலர்கள் கிடைக்கும். இந்திய ரூபாயின் மதிப்பு 1900ஆவது ஆண்டில் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் $1 அங்கிருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ₹87.70 கிடைக்கும். ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம் உருவாச்சு அப்படின்னா 1900ஆவது ஆண்டில் இந்தியாவானது மூலப்பொருட்களின் தாயகமாக இருந்துச்சு. இங்கே தான் இரும்புத்தாது அதிகமாக கிடச்சிது, முத்துக்கள் அதிகமாக எடுக்கப்பட்டுச்சு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு அதிகமாக இருந்துச்சு. உணவுக்கு தேவையான மூலப்பொருட்கள், அதாவது இந்த மிளகு, ஸ்பைசஸ் சம்மந்தமான எல்லா பொருட்களும் நிரம்பி வழிஞ்சுது. அதனால் அந்த காலகட்டத்தில் 1900ஆவது ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இந்திய பணத்தின் மதிப்பு அவ்வளவு அதிகமாக இருந்துச்சு. அந்த மதிப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போனதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணம், இந்தியாவில் மூலப்பொருட்களின் சந்தை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. உற்பத்தி துறையானது ரொம்ப தேய்ந்து கொண்டே வருகிறது. இதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேணுங்கிறது இல்லை, இணையத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும். அப்போது ஒரு நாட்டோட பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கவனத்தில் வைக்க வேண்டிய துறையானது மூலப்பொருட்கள் சம்பந்தமான துறையும் உற்பத்தி துறையும் தான். இந்த ரெண்டையும் செய்யாமல் வெறும் சேவை துறையை மட்டும் கையில் எடுத்து பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் முயற்சி செஞ்சால் ஆரம்பத்தில் அது வளர்ச்சியை நோக்கி போகிற மாதிரியான பிம்பத்தை உருவாக்குமே ஒழிய நெடிய காலத்திற்கு அது கை கொடுக்காது. கண்டிப்பாக பொருளாதார வீழ்ச்சியை அந்த நாடு சந்திக்கும். இந்தியாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரி, இப்போ நான் பட்ஜெட்டை பற்றி பேசுகிறேன். இந்த பட்ஜெட்டில் விவசாயத்திற்காக போடப்பட்ட திட்டங்கள்னு பார்த்தா ஒரு 4 பாயிண்டில் முடிச்சிடலாம். ஒன்று, சில மையங்களை ஏற்படுத்த போகிறாங்க. அந்த மையத்தில் விவசாயம் சம்பந்தமான சில தரவுகளை சேகரித்து வைத்து விவசாயிகளுக்கு அதை அறிவிக்க போகிறாங்க. அடுத்தது, சில விதைகளை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஹை ஈல்டு கிராப்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய வெரைட்டிஸ், நிறைய அறுவடை தரக்கூடிய விதைகளை அறிமுகப்படுத்த போகிறாங்க. 3வது, இறால் பண்ணைகளுக்கான நபார்டு திட்டங்களை அறிவிக்க போகிறாங்க. 4வது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள், கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போது மூலப்பொருட்கள் உற்பத்தி இதை அதிகம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நிலத்தின் வளத்தை அதிகப்படுத்துவதில் தான் உங்கள் கவனம் முழுக்க இருக்கணும். அப்படிப்பட்ட நிலத்தின் வளத்தை அதிகப்படுத்த உதவிகரமாக இருக்கக்கூடிய திட்டம் இந்த 4 பாயிண்டில் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 பாயிண்டில் இல்லவே இல்லை. இப்போ முதல் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் நிறைய மையங்கள் அமைத்து அந்த மையங்கள் மூலமாக நிறைய தரவுகளை பதிவு செய்து விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் நிலத்தின் வளம் அதிகமாக போதா? கண்டிப்பாக இல்லை. நிறையா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஹை ஈல்டு கிராப்ஸ் சீட்ஸை அதாவது விதைகளை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதுனால நிலத்தின் வளம் அதிகமாக போதானா? கண்டிப்பாக இல்லை. நிலத்தின் வளம் கண்டிப்பாக குறையத்தான் போகுது அந்த புதிய விதைகளால். 3வது, இறால் பண்ணைகளால் கண்டிப்பாக நிலத்தின் வளம் அதிகரிக்க போவதில்லை. 4வது, கிசான் கிரெடிட் கார்டால், விவசாயிகளின் கடன் அட்டைகளால் விவசாயிகளுக்கு ஆபத்து தான் வரப்போவதே ஒழிய கண்டிப்பாக நிலத்தின் வளம் அதிகரிக்க போவதில்லை. நிலத்தின் வளம் அதிகரிக்காமல் இங்கே மூலப்பொருட்கள் அதிகமாகவே ஆகாது. மூலப்பொருட்கள் இல்லாமல் உற்பத்தி துறையும் சிறப்பானது ஒரு துறையாக மாற வாய்ப்பே இல்லை. இந்த மூலப்பொருட்களும் உற்பத்தி துறையும் சிறப்பாகலைன்னா நீங்கள் வெறும் சர்வீஸ் செக்டாரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவீங்க? இது நெடிய, அதாவது லாங் டேர்ம் விஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் செக்டார் கை கொடுக்கவே கொடுக்காது. அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் கண்டிப்பாக எந்தவித நில வளங்களையும் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளையோ திட்டங்களையோ கொள்கைகளையோ கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எந்த அரசாங்கத்திற்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் எதிரானவன் கிடையாது. எனக்கு யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஒரு விவசாயியாக 12 வருடங்களுக்கு மேலே நிலத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கும் விவசாயம் சார்ந்த தொழிலாளியாக, ஒரு சாமானியனாக என்னுடைய கருத்தை இந்த காணொலி வாயிலாக நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். நான் எந்த ஒரு நாடும் அந்த நாட்டின் வளங்களை வைத்து மூலப்பொருட்களை வளர்த்து அதன் மூலமாக உற்பத்தியை பெருக்கினா மட்டும்தான் பொருளாதாரத்தில் வெற்றி அடைய முடியும். அப்படி இல்லைன்னா எந்த நாடும் பொருளாதாரத்தில் முன்னேறவே முடியாது. அதற்கு நிறைய சான்றுகள் என்னால் எடுத்து வைக்க முடியும். எனக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லை. காணொலியும் ரொம்ப நீளமாக போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த இந்திய பட்ஜெட் விவசாயத்திற்கான பட்ஜெட் கிடையாது, விவசாயிகளுக்கான பட்ஜெட் கிடையாது. மற்றபடி இந்த பட்ஜெட்டில் டாக்ஸஸ் சம்மந்தமாக நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிற வேறு துறைகள் சம்மந்தமாக நிறைய நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்குன்னு நிறையா வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நான் ஒரு பொருளாதார வல்லுநர் கிடையாது, ஒரு சாமானியன். என்னுடைய கருத்தை தான் நான் சொன்னேன். ஆனால் இந்த சேனலில் என்னுடைய வரம்பு விவசாயத்தோடு நின்றுவிடும். வேறொரு சேனல், என்னோட சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். டாட் சேனல், D ஃபார் டெப்த், O ஃபார் ஆஃப், T ஃபார் ட்ரூத், டெப்த் ஆஃப் ட்ரூத்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த சேனலில் விவசாயத்தை பற்றி மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு துறைகள் பற்றியும் வாழ்க்கையின் இன்னும் வேறு தாத்பரியம் பற்றியும் எனக்கு தெரிஞ்ச ஆழமான கருத்துக்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சேனலை பார்க்கணுன்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். கண்டிப்பாக போய் பார்த்து அதுலேயும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. இந்த சேனலில் நான் விவசாயம் பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். இந்த பட்ஜெட்டை பற்றியும் பட்ஜெட் விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். வேறு மாதிரியான கருத்துக்களை அந்த சேனலில் நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் அதில் போய் பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான், நம்மளுடைய நிலம், நம்முடைய இந்திய தேசம் விவசாயத்திற்கான தேசம். இங்கே இருக்கக்கூடிய நிலமும் காலநிலையும், அதாவது தொல்காப்பியம் படி சொல்லணும்னா நம்ம நாட்டில்
முதல் பொருள் நிலமும் பொழுதும் தான், கிளைமேட்டும் இந்த லேண்டும் தான். இந்த கிளைமேட்டை மனதில் வைத்து, இந்த லேண்டை மனதில் வைத்து வனப்பகுதியை அதிகரிக்கக்கூடிய திட்டங்களை உருவாக்குங்க. காடுகள் அதிகமாகிடுச்சுனாவே மூலப்பொருட்கள் அதிகமாகும், மூலப்பொருட்கள் அதிகமாச்சுன்னா உற்பத்தி அதிகமாகும், உற்பத்தி அதிகமானதுக்கப்புறம் நீங்கள் சேவைத்துறையில் கவனம் செலுத்தலாம். ஆனால் இப்போ போடப்பட்டிருக்கிற எல்லா திட்டங்களும் சேவைத்துறையை முன்னெடுத்து போடப்பட்டதாக இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு வருத்தம் தரக்கூடிய காரியம் என்னென்னா, இந்த தாமரை விதைக்கு ஏன் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. தாமரை விதைக்குன்னு தனியாக ஒரு போர்டே வச்சு அது வந்து ஒரு அத்தியாவசிய உணவுப் பொருளே இல்லை, அதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. காரணம் பீகாரா இல்லை தாமரையா, அதுவும் எனக்கு தெரியல. மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அதற்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த காணொலி நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த காணொலி இங்கே விழுப்புரம் தோட்டத்தில் ஆழ்துளை கிணறு போட்ட காணொலி தான். ஆழ்துளை கிணறு போடுற நண்பர்கள் கண்டிப்பாக சில நிபந்தனைகளையும் அதற்கான அபராதத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி அடுத்த காணொலியில் சொல்கிறேன். இந்த காணொலி இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் மறக்காமல் இந்திய பட்ஜெட் 2025க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மிடம் இருப்பது நிலம் மட்டும்தான். நிலத்தோடு கூடிய காலநிலையை மனதில் வைத்து விவசாயத்தை மட்டுமே கையில் எடுத்தோம்னா கண்டிப்பாக நம் தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம் தேசமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் நல்ல நிலைக்கு போகலாம். நம் வாழ்வும் வளமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. விவசாயம் என்பது ஒரு தவம், விவசாயம் செய்வது என்பது ஒரு வரம். அந்த வரம் நம் எல்லோருக்கும் கிடைக்கணும். அதற்கு தகுந்தாற் போல நம் நிலம் வளமுள்ளதாக மாறணும்னு இந்த இடத்துல இருந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அடுத்த காணொலி வாயிலாக வேறு தகவல்கள் மூலமாக உங்களை வந்து சந்திக்கும் வரை இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.